தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி CBS அகாடமி லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மியான் லூர்து மரி குடும்பத்தினர் குடும்ப சமாதானம் வேண்டியும், கிரண் சவரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், செபமாலை ஆண்மேலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் வளர்ச்சி அடையவும், தேவராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், எஸ்எம்என் டொமினிக் மதலேன் மேரி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், சார்லஸ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நிவேதா மார்ட்டின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், தெரோம் ருசேனா இல்ல நிகழ்ச்சி நன்கு நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ராமச்சந்திரன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சௌரியப்பன் பெரியநாயகம்மாள் சின்னப்பன் சிலுவை மரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லூகாஸ் விஜயா 7ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், பவித்ரா நல்ல உடல்நலன் வேண்டியும் நன்கு படிக்க வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்திய இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கிடைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. நலமெல்லாம் நல்கிடும் இறைவா, உமது குடும்பத்தின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். விசுவாசத்தை எங்களுக்கு கொடையாக தந்தனி, உமது ஒரே திருமகன் உயிர்ப்பிலும் எங்களுக்கு நிலையான பங்களிக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1b-8 வரை. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார்.
பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்குரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உறந்த தலையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் மகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியேறாது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே ஏறாது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருடன் ஒருவன் ஒரு துறவியின் மடத்திற்குள்ளே நுழைந்து திருடுவதற்காக சென்றான். அப்பொழுது அந்த மடத்தின் தலைமை துறவி உள்ளே படுத்திருந்தார். அவரிடம் கத்தியை காட்டி, பணம் எங்கே இருக்கிறது, என்னிடம் கொடுத்துவிடு என்று மிரட்டினான். அப்பொழுது அவர், அதோ அந்த மேஜையிலே பணம் வைத்திருக்கின்றேன், உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு எனக்கு சிறிதளவு பணத்தை வைத்துவிட்டு செல் என்று கூறினார். அவனும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அப்பொழுது அந்த துறவி கூறினார், ஒருவர் யாராவது உனக்கு எதையாவது கொடுத்தால் நன்றி கூற பழகிக்கொள் என்று சொன்னார். அவனும் துறவிக்கு நன்றி செலுத்திவிட்டு வீடு திரும்பினான்.
வழியிலே போலீஸிடம் மாட்டிக்கொண்டான். எங்கே திருடன, எங்கே போன என்று கேட்டவுடன் இந்த துறவியின் மடத்திலே திருடியதாக ஒப்புக்கொண்டான். அந்த துறவியும் வரவழைக்கப்பட்டார். இவன் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஆசிரமத்துக்கு வந்து திருடுனானா அப்படி என்று கேட்ட பொழுது அந்த துறவி மறுத்தார். இவன் திருடவில்லை, பணம் கேட்டு வந்தான், நான் தான் கொடுத்து அனுப்பினேன். பிறகு நன்றி சொல்லிவிட்டு கூட அவன் சென்றான் என்று கூறினார். ஏற்கனவே அவன் செய்த திருட்டுகளுக்காக ஒரு சில நாட்கள் தண்டிக்கப்பட்டான். விடுதலை செய்யப்பட்டவுடன் அவன் நேராக அந்த துறவியின் ஆசிரமத்திற்கு வந்து அந்த துறவியின் காலிலே விழுந்து அவரது பெருந்தன்மையையும் அன்பையும் அவனுக்கு நிறைவை கொடுத்ததை உணர்ந்து அவரிடம் சீடனாக அவன் சேர்ந்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். பாவத்திலே உழன்றிருந்த இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி அவர் மனிதனாக இந்த உலகிலே பிறந்தார், இந்த உலகிற்கு வந்தார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி செல்லுகின்ற நல்ல ஆயனாக ஆண்டவர் இயேசு தம்மையே உருவகப்படுத்தி எடுத்து கூறுகின்றார். இதோ பாவிகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வடிவிலே அவர் தேடி வருகின்றார். இறை வார்த்தையின் வழியாக நமது உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் தட்டிக்கொண்டே இருக்கின்றார். நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள், நாம் சந்திக்கின்ற நபர்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் தான் இறைவனை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கின்றோம். இறைவனுடைய அழைப்பை கேட்டு நமது இல்லக்கதவை திறப்போமா, அல்லது நம்மை நோக்கி வருகின்ற ஆண்டவரை நாமும் நாடி சென்று அவரை இறுக பற்றி கொண்டு வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாகிய இறைவா, உமது வழிநடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள் சிலவற்றை காணிக்கையாக இதோ உமது திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகளை நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக தம்மை அவர் உம்மிடம் கையளிக்கும் பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் நமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவர் பேராளர் ஆசை பெற்றவர். வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்திரத்தை வாழ்வடைப்பதாக.
உறைவிடமாக்கி கொண்டதற்காக மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் எமது சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இருளி நின்று உமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த உமது புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இதயம் மகிழுதமா, துயர்
இதயம் மகிழுதம்மா. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரம், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாடோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.